91வது சங்கீதம் அவருடைய முதல் வசனம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்ப என்னோட கூட சேர்ந்துங்க. உன்னதமானவரை, பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரை நிழலில் தங்குவான். நான் தேவனுடைய வார்த்தையை நான் நம்புறேன், அதிகமா நம்புறேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வல்லமையிலும் பெரிய வல்லமை ஆண்டவருடைய வல்லமை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சக்தியிலும் அதிகமான சக்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எந்த மனிதனும் உன்னை ஏமாற்றுவான். இந்த உலகத்துல எதுவும் உன்னை ஏமாற்றும். ஆனா உன்னை ஏமாற்றாத, தன்னை நம்பினவர்களை ஏமாற்றாத ஒன்றே ஒன்று, அது தேவனுடைய வார்த்தை மட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பினவர்கள் ஏமாந்து போகவே மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு அது பலித்துதான் ஆகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையை விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன விளங்கிக் கொள்ளுங்கன்னா, உன்னதமானவருடைய மறைவில், அதாவது உன்னதமானவருடைய பாதுகாப்பில், அவருடைய நல்ல மறைவுனா என்னது? உன்னதமானவருடைய பாதுகாப்பில் வாழ்பவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அத அப்படியே ஆங்கிலத்துல வாசிக்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இன்னொரு வசனத்தை ஆங்கிலத்துல வாசிக்கணும். Whoever dwells in the shelter of the most high, shelter தான? shelter of the most high, shelter of the most high will rest in the shadow of the Almighty. Praise the Lord. Hallelujah. He will rest in the shadow of the Almighty. சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குது. எத்தனை பேருக்கு சர்வ வல்லமை, அப்படி சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னா எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னு நல்லா கரையில வைத்து பாருங்க. இந்த வார்த்தையை நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துல நீங்க தெளிவடைஞ்சிடலாம். நிறைய விஷயத்துல தெளிவடைஞ்சிடலாம். ஆல்மைட்டி, சர்வ வல்லவர் அப்படின்னா எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவரால் முடியும். இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் அவர் நடத்தி காட்டுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் எப்படி அவரால் முடியும்னா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்ப சர்வ வல்லமை உள்ளவர்னா என்ன அப்படின்னா, அவர்தான் படைத்தவர், அவர்தான் காக்கிறவர், அவர்தான் அழிக்கிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு மரம் செத்து போச்சு, அது பட்டு போச்சு, இலையெல்லாம் உதிர்ந்து போச்சு. ஒரு இடியே அந்த மரத்து மேல விழுந்து என்ன பண்ணுச்சு? அந்த மரமே ஒண்ணுல இடி விழுந்துச்சு. இடி விழுந்த மரம் முளைச்சதா சரித்திரம் இருக்கா? அந்த மரம் செழிக்கவே செழிக்காது. செழிக்கிறதுக்கு இந்த இயற்கை ஒத்துழைக்காது. இயற்கை என்பது என்ன பண்ணாது? ஒத்துழைக்காது. சோ இந்த குவாலிட்டிலாம், இதெல்லாம் இந்த தன்மை எல்லாம் அந்த மரத்துக்குள்ள இருந்தாதான் அந்த மரம் வளரத்துக்கு இந்த காத்து சப்போர்ட் பண்ணும், இந்த தண்ணி சப்போர்ட் பண்ணும், மரம் சப்போர்ட் பண்ணும், இந்த மண்ணு சப்போர்ட் பண்ணும், சூரிய வெயில் என்ன பண்ணும்? வெளிச்சம், சூரிய கதிர்கள் என்ன பண்ணும்? சப்போர்ட் பண்ணும். அப்ப இது எல்லாத்தையும், இந்த எல்லா சப்போர்ட்டையும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பவர், அந்த தகுதி, அந்த வல்லமை, அந்த குணாதிசயம் அந்த மரத்துக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் மாத்திரமே இந்த காத்து கொடுக்கிற சப்போர்ட்ல, மண்ணு கொடுக்கிற சப்போர்ட்ல, தண்ணி கொடுக்கிற சப்போர்ட்ல, சூரிய கதிர் கொடுக்கிற சப்போர்ட்ல அது வாழ முடியும், வளர முடியும். அப்போ இடி அந்த மரத்து மேல விழுந்துருச்சுன்னா இந்த தொடர்பு எல்லாம் துண்டிக்கப்படுகிறது. இந்த மரத்தினால என்ன பண்ண முடியாது? அந்த தண்ணி கொடுக்கிற சப்போர்ட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த காத்து கொடுக்கிற அந்த சப்போர்ட் அதால எடுத்துக்க முடியாது. சூரிய வெளிச்சம் கதிர் கொடுக்கிற அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த மண்ணில் இருக்கிற சக்தியை எடுத்துக்கொள்ள முடியாது. முடியாத நிலைமையிலே, ஏழாமையுடைய உச்சத்துல போய் நின்று விடும். தன்னை சுற்றி இருக்கிற மரமெல்லாம் இந்த சப்போர்ட்ல நல்லா வளரும். இந்த இடி விழுந்தது பாருங்க, இந்த மரம், இந்த மரம் மட்டும் அதுக்கு தண்ணி இருந்தும் சரி, வெயில் இருந்தும் சரி, சூரிய கதிர்கள் மேல பட்டால், தண்ணி நிறைந்த இடத்துல இந்த மரம் இருந்தால், காற்று வீசுகிற இடத்துல இருந்தால், நல்ல சத்து நிறைந்த மண்ணில் அது இருந்தால் அதால் வளர முடியாது, செழிக்க முடியாது, ஒன்று பண்ண முடியாது, பட்டு போயிடும்.
அல்லேலூயா. பட்டு போயிடும். இதுதான் இயற்கை, இதுதான் இயற்கை தத்துவம், இதுதான் இயற்கை நீதி. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் பட்டு போன மரத்தை செழிக்க செய்கிறார். அல்லேலூயா. இதான் சர்வவல்லவர். அவர் நினைச்சார்னா அந்த மரத்துக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்து இந்த சப்போர்ட் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற, இந்த தண்ணி கொடுக்கிற சப்போர்ட், தண்ணி செய்கிற உதவி, அந்த சூரிய கதிரை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பவர் எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுத்து நீ பெற்று வாழ்வாயாக அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார் என்று சொன்னால் அந்த மரத்தை பார்த்து அந்த மரம் செழித்து விடும். அதான் சர்வவல்லவர். அல்லேலூயா. அவரால முடியாத எதுவுமே இல்லை, அவரால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும். அப்படி இருக்கும் பொழுது விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பண்ண மாட்டான், பதறான். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, விசுவாசிக்கிறவன் பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான், பதற மாட்டான். என்ன நடக்குமோ, ஏதாகுமோ, அப்படியோ இப்படியோ, அப்படி ஒண்ணும் பதற மாட்டான். விசுவாசிக்க பதறவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவனுக்கு தெரியும், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அவனுக்கு தெரியும். அவர் நினைச்சா இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல என்னை விட்டு தூரப்படுத்திடுவார். அவனுக்கு தெரியும், அவர் நினைச்சா, அவர் இறங்கி வந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு நிமிஷத்துல அவரை விட்டுட்டு போயிடும், அவனை விட்டுட்டு போயிடும். இந்த நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்பது அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால விசுவாசிக்கிறவன் பண்ண மாட்டான், விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொன்னார். அதை நம்புறதுக்கு திராணி சாராள் இடத்துல இல்ல, ஆனா ஆபிரகாம் இடத்துல இருந்து. ஆமென். அல்லேலூயா. நான் சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் ஓட்டாண்டியா போயிட்டேன், நான் ஒண்ணுமில்லாத போயிட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. நீங்க நம்புகிற ஆண்டவர் உங்கள் சரீரத்தை ஆரோக்கியப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்க இழந்த அந்த பலனை, நீங்க இழந்த அந்த பவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க இழந்த குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க இழந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், என்னை அழைத்த ஆண்டவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய குணாதிசயங்களை அறிந்திருக்கிறேன், அவருடைய வல்லமைகளை அறிந்திருக்கிறேன். அவருடைய வல்லமை இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அவரால் மாற்ற முடியும் என்று சொல்லி நம்புகிறேன். அதுதான் ஒரு மரத்தை உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு காட்டினேன். இடி விழுந்த மரம், இடி விழுந்த மரம் பொழைச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனால் இயேசு நினைத்தால் அந்த மரமும் வாழும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் வாழ வைப்பார், அவர் வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி போல தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சபையில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் உன்னதமானவருடைய பாதுகாப்பில், உன்னதமானவருடைய மறைவில் நீங்கள் தங்கினால் சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள் இருக்கலாம். உன்னதமானவருடைய பாதுகாப்பில், அவருடைய மறைவில் நீங்கள் இருந்தால் சர்வ வல்லவருடைய பாதுகாப்புல, ப்ரொடெக்ஷன்ல நீங்க இருக்கலாம். இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தம் நான் தொடர்ந்து வாசிக்க போற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளை வாசிக்கிற நேரம் இல்லை. ஆனா ஜனவரியில இதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லுறேன். ஜனவரியில இந்த வார்த்தைகள் தொடரும். இன்றைக்கு என்ன என்று சொன்னால் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் 1 முதல் நீங்க கடைசி வசனம் மட்டும் நீங்க வாசிங்க. இதுல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வாக்குத்தத்தம். இதுல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வாக்குத்தத்தம். சர்வ வல்லவர் என்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் மகனே, என் மகளே, தேவன் அறைகூவல் விடுக்கிறார். தேவன் உன்னுடைய காதுகள் கேட்க கர்த்தர் பேசுகிறார். உனக்கு இருக்கிற எல்லா குறையும் கர்த்தர் நீக்கி, எல்லா குறைகளையும் கர்த்தர் உனக்கு நிறைவாக்கி, உன் இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை கர்த்தர் இந்த ஆராதனையில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த மனிதன் சொல்லுவதையும் நம்பாதே. எந்த சூழ்நிலை உனக்கு ஒரு சூழ்நிலை வரும், அந்த சூழ்நிலை உனக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கும். அந்த நேரத்தில் பிசாசு ஒன்று உனக்கு சொல்லுவான், நம்பாதே. உன் புத்தி ஒன்று சொல்லும், நம்பாதே.
உன் எண்ணங்கள் நினைவோட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். நம்பாத. ஒன்றே ஒன்று நம்பு. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தெளிவாய் நம்பு, உறுதியாய் நம்பு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை எந்த அளவும் குறைவில்லாமல் நம்பு. அவர் உன் வாழ்க்கையிலே செயல்பட்டார். உன் வாழ்க்கையிலே அவர் இடைவிடுவார் என்று சொன்னார். உன் தேவைகளோடு கூட அவர் இருப்பார் என்று சொன்னார். உன் வாழ்க்கையில எந்த இடத்திலும் அவர் நிற்பார் என்று சொன்னார். நீ அவரை நம்புவாய் என்று சொன்னார். அவரை அழைப்பாய் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், ஜீசஸ் நெவர் ஃபெயில். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், அவர் தோற்று போகவில்லை என்பது அர்த்தம் அல்ல. அவர் அதுக்கு ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், இயேசு ஒரு நாளும் தோற்று போக மாட்டார் என்பதற்கான உண்மையான விளக்கம் என்ன என்று சொன்னார், இயேசுவை நம்புகிற நான் தோற்று போக மாட்டேன், இயேசுவை நம்புகிற நான் தோற்று போக மாட்டேன் என்பதை அதுக்கு உண்மையான விளக்கமாக இருக்கிறது. உன்னுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது உன் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் உன்னை திக்குமுக்காட வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன் நிலைமை, உன்னுடைய முடிவு, உன்னுடைய நிறைவு என்பது ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாறவே மாறாது என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ குறைகளை வாழ்ந்து குறைகளை மறிப்பாய் என்று சொன்னால் இயேசு தோற்று விட்டார் என்று சொல்லி அர்த்தம். உன்னுடைய மரணம் குறைவோடு கூட இருக்கும் என்று சொன்னால் இயேசு தோற்று போய் விட்டார் என்று சொல்லி அர்த்தம். ஜீசஸ் நெவர் ஃபெயில். இயேசு ஒரு நாள் தோற்க மாட்டார். இயேசுவை நம்புகிற நீ தோத்துட்டீனா அவர் தோத்துட்டா அர்த்தம். I'm telling you. நான் உனக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ தோக்க மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். நீயா தோல்வியை தேடி போனா சரி. ஆனா எந்த இடத்திலும் நின்று இயேசுவை அழைப்பாய் என்று சொன்னார் அந்த இடத்துல உனக்கு ஜெயம் தான். ஹalleluya. ஹalleluya. இந்த வாக்குத்தத்தத்தினுடைய உட்கருத்து என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தினுடைய உட்கருத்து படிங்க பார்க்கலாம், இங்கிலீஷ்ல படிங்க. With long life I will satisfy him and show him my salvation. தமிழ்ல படிங்க பார்க்கலாம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹalleluya. இந்த வார்த்தை உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற அந்த வார்த்தையினுடைய உட்கருத்து என்னவென்று சொன்னால் அவனுக்கு தினந்தோறும், மாதந்தோறும், நிமிடந்தோறும், வருஷந்தோறும் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹalleluya. 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 அப்பாவுடைய உதவியை நீ பார்த்திருக்க இல்லையா? அம்மாவுடைய உதவி, அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய பாசம், அப்பாவுடைய பாசம், அப்பா கிட்ட கேட்கும்போது அவருடைய ரட்சிப்பு என்னன்னு உனக்கு தெரியும். ஆனா கர்த்தருடைய ரட்சிப்பு, சர்வ வல்லவருடைய ரட்சிப்பு என்னன்னு நீ பார்த்திருக்கியா? அது ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் என்னன்னு உனக்கு நான் காட்டுவேன் ஆண்டவர். ஹalleluya. கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறார்கள். ஆமென். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் இந்த உலகத்தில் பெரியவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஐஸ்வர்யவான்களாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. வறுமை, தரித்திரம், மலடு, வியாதி எதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல. அது நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. நீ விடுதலைக்கு சொந்தக்காரன், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன், ஆரோக்கியத்துக்கு சொந்தக்காரன், நிம்மதிக்கு, சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு நீ சொந்தக்காரன். நீ உன்னதமானவருடைய மறைவில் தங்கினார், அவருடைய பாதுகாப்பில் இருந்தார், சர்வ வல்லவருடைய நிழலில் இருப்பார். அப்படிப்பட்டவனுக்கு எவன் தன்னுடைய மறைவில் இருக்கிறான். இதுக்கு அர்த்தம் நீங்க அவர் விட்டு போக கூடாதுன்னு அவருடைய அர்த்தம். நீங்க அவர் விட்டு போயிடக்கூடாதீங்க. அதான் சொல்றாரு, என் கிட்ட ஒருத்தன் இருப்பானா, என்ன ஒருத்தன் நம்பிக்கிட்டு இருப்பானா, அவனுக்கு என் ரட்சிப்பை காட்டுவேன். கையதட்டி கத்திரமாய் ஒருத்தன் என்ன நம்பிட்டு இருப்பான்னு சொன்னா, ஒருத்தன் எனக்காக காத்திருப்பான்னு சொன்னா, நான் வருவேன், நான் வந்து விடுதலையாக்குவேன், நான் வருவேன், நான் வந்து அவருடைய பிரச்சனையில தலையிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் காத்துட்டு இருப்பான்னு சொன்னா அவனுக்கு என் ரட்சிப்பை காண்பிப்பேன். அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? I will show the salvation. What is God's salvation? நான் அவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். என்னுடைய ரட்சிப்புன்னு சொல்லியிருக்காரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய ரட்சிப்பெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, மனுஷனுடைய கருணையை பார்த்திருப்பீங்க, மனுஷனுடைய உதவிகளை பார்த்திருப்பீங்க. ஆனா சர்வ வல்லவருடைய உதவி எப்படி இருக்கும் தெரியுமா? சர்வ வல்லவருடைய பாசம், கேர்னஸ், அந்த கேரிங் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் கேர் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா?
அவர் ரட்சித்தா எப்படி இருக்கு தெரியுமா? அதை சொல்றாரு ஆண்டவர், என் ரட்சிப்பை அவனுக்கு காட்டு. ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் புத்தகம், 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து நீங்க கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கணும். அப்படியே வாசித்துருங்க. இதற்கான விளக்கத்தை நான் நியூ இயர்ல உங்களுக்கு நான் சொல்றேன். வீடும் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும். Praise the Lord. Hallelujah. God's promises. இது கடவுளுடைய promise. Praise the Lord. Hallelujah. என்ன promiseங்க? என்ன promiseங்க இது? என்ன promiseனா உன் வீடும் உன்னுடைய ராஜ்யமும். ராஜ்யம்ன்றது நம்ம யாரா ராஜா கிடையாது. அப்ப என்ன ராஜ்யம்? அது என்ன ராஜ்யம்? என் பவர். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வீடும் உன்னுடைய ராஜ்யமும் என்னன்றைக்கு என்ன பண்ணிருக்கோம்? சிறப்பட்டிருக்கும். நீ நல்லா இருப்ப, உன் ஸ்தானத்திற்கு நீ இறங்கவே மாட்டேன்னு ஆண்டவர் வாக்கு பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. Praise the Lord. அப்ப ஆண்டவர் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுறார். இந்த ஒரு ஸ்தானத்துல நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இருக்கிற அந்த ஸ்தானத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை விட இறங்காம அதுல இருந்து நீங்க மேல தான் போவீங்க. இனிமே உங்களுக்கு இறக்கம் கிடையாது, நீங்க மேல போவீங்க. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. அதனால நான் இறங்கிடணும் பயப்படாதீங்க. never. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை இறங்க விட மாட்டார். புது வருஷத்துல நீங்க மேன்மையை பாப்பீங்க, வளர்ச்சியை பாப்பீங்க, நீங்க மேல் நோக்கி போறதை நீங்க பாப்பீங்க. இப்பவே ஏன்னா போன வாரம் ஆராதனை ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. புது வருஷத்துடைய வாக்குத்தத்தம் ஆராதனை பண்ணிட்டு போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தத்தை நான் ஜெபம் பண்ணிட்டு எடுத்துட்டு இதனுடைய நீட்சியை நான் போய் பார்க்கிறேன். அது இங்க வந்து நிக்குது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒண்ணே ஒன்னு சொல்றேன், கர்த்தரை மட்டும் மறந்துடாதீங்க, தேவனுடைய சபை மறந்துடாதீங்க. ஹalleluya. ஜெபத்தை மறந்துடாதீங்க, வேத வசனத்தை மறந்துடாதீங்க. அததான் சொல்றாரு ஆண்டவர். உன்னதமானவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவன் யாரு? உன்னதமானவருடைய பாதுகாப்பு ஜெபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், சபையை நேசிக்கிறவன், சபையினுடைய வேலைகளில் ஊழியத்துல சபையினுடைய ஆராதனையில் பங்கெடுக்கிறவன், அவன் தான் உன்னதமானவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவன். அவனை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு உன்னை செட் பண்றேன், இந்த இடத்துல செட் பண்றேன், இனிமே உனக்கு இறக்கம் கிடையாது, இனிமே மேல மேல போயிட்டு இருக்க. ஐயா நான் உனக்கு சொல்றேயா, இன்னைக்கு சொல்றேயா, இந்த போன மாசத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்க, எவ்வளவு உங்களுக்கு வருமானம்? ஆண்டவர் சொல்றாரு, இனிமே எந்த மாசமும் அந்த வருமானம் கம்மியாகாத வரைக்கும் மேல மேல நீங்க போவீங்களே தவிர, சிம்பிளா சொல்றேன், மேல மேல நீங்க போவீங்களே தவிர கடைக்கு நீங்க இறங்க மாட்டீங்க. ஹalleluya. இறங்க மாட்டீங்க. இனிமே கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தான் கர்த்தர் கட்டளையிடுகிறார். மத்தபடி படிங்க. ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. You will become a fame. படிங்க. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா நாத்தான் தீர்க்கதரிசி. இதுக்கு முன்னாடி சில வார்த்தை ஏன் இங்க இருந்து கட் பண்ணி இங்க இருந்து வாசிக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அதனால அதை நான் கட் பண்ணி அது புது வருஷத்துல சொல்லி அதை நான் தொடர்றேன். புது வருஷத்துல உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட ஆண்டவர் பேச அனுமதிப்பார், என்னை மூடி மறைத்து வெளிப்படுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி இப்படி எல்லாம் உனக்கு நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருப்பா அப்படின்னு போய் சொல்லிட்டார். சொல்லி முடிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது தாவீது அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. தாவீது என்ன பண்றாரு பாருங்க. தாவீது தான் நீங்க தீர்க்கதரிசி பாஸ்டர் வச்சீங்க, உங்க மூலமா கர்த்தர் மூலமா அடிமை மூலமா பேசுறாரு. என் வேலை முடிச்சு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய டியூட்டி என்ன அப்படி நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன நீங்க டியூட்டி படிங்க. அப்பொழுது தாவீது ராஜா வீட்டுக்குள்ள போய் உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிறது என்று. பியூட்டிஃபுல் வேர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, என்னை இம்மட்டும் நீ நடத்தி கொண்டு வந்ததற்கு, இதுவரைக்கும் என்ன நீங்க கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் சாதாரண ஆடுகள் பின்னாடி திரிந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், இன்னைக்கு ராஜாவா கர்த்தர் என்ன கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க. இதுவரைக்கும் என்ன கொண்டு வந்ததற்கு நான் என்ன பண்ண ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் இதுக்கு தகுதியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நான் இதையும் சேர்த்து சொல்றேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன், உங்ககிட்ட தகுதி இருக்குன்னு அவசியமே கிடையாது.
அல்லேலூயா. ஆனா தகுதி படிப்பு இருக்குதோ, உங்களுக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ராஜாவா மாத்துவார். பவர்ல கர்த்தர் கொண்டு வந்து வைப்பாரு. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன். பவருக்கு வருவீங்க, நீங்க பவரா இருப்பீங்க. ஏதோ சில ரூலிங் பவரை கர்த்தர் கூட கொடுக்கலாம். இந்த மாசத்துல அடுத்த வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கலாம். ஆசீர்வாதத்துல நீங்க மேன்மை பெறுவீங்க. அடுத்தபடி அவர் சொல்றாரு, இந்த ராஜாவா என்ன கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, அதுக்கு நான் என்ன தகுதி ஆண்டவர்? ஒண்ணும் இல்ல. அதுக்கடுத்து சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவரா இருக்கிற தேவரே, உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையா எனக்கு சொன்னீரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு சொல்லிட்டாரு, இப்படி எல்லாம் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சோ அதை நினைச்சு அவருடைய இருதயம் பூரிச்சு போய் தேவ சமூகத்துல உட்காராரு. ஆமென். எல்லாம் கவனிங்க, இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? நாத்தான் தீர்க்கதரிசிமா என்ன பண்ணாரு? சொல்லிட்டார், இப்படி எல்லாம் உனக்கு நடக்கும், பிள்ளைக்கு நடக்கும், இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்ட பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இத வெறும் வார்த்தையா ஒரு தரிசனமா தாவீது பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் செஞ்ச காரியம், போய் ஜெபத்துல உட்கார்ந்தார். ஆமென். நான் இதோட முடிக்கிறேன். ஃபுல்லா வாசிக்க நினைச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது வருஷத்துல உங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லை. அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு என்ன பண்ணாரா? அவர் போயிட்டு என்ன பண்ணாரா? ஜெபத்துல போய் உட்கார்ந்தார். அப்போ இந்த வார்த்தையை கேட்டுட்டு வாக்குத்தத்தம் உங்களோடு கூட பேசினா, நீங்கள் போய் உட்கார வேண்டிய முதல் இடம் ஜெபம் மட்டும்தான். தேவ சமூகம் மட்டும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து அந்த வார்த்தையை எடுத்து பிரிச்சு பார்த்து, இல்ல அந்த வார்த்தையை பிரிச்சு படிக்க நேரம் இல்லை, இருதயத்தில் இருந்தா கூட, ஞாபகத்தில் இருந்தா கூட, ஆண்டவரே இப்படி நீ பேசினீர், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து நன்றி சொல்லுங்க. நன்றி செலுத்திங்கன்னா கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா சொன்னவர் கர்த்தர், நம்புகிறது நீங்கள். உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சரியான தொடர்பு இருக்கு. கர்த்தர் உங்களை பார்த்து அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை எனக்கு தான் சொன்னார் நீங்க நம்பாம எல்லாரும் சபை விட்டு போற மாதிரி நீங்களும் போயிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை உங்களுக்கு பண்ணிட்டார். அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் என்னிடத்துல பேச சொல்லிலாம் கர்த்தர் பேச மாட்டாரு. உங்க இருதயமும் உங்கள் சிந்தையும் தேவனோடு கூட தொடர்பு இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை வெளியே வரும் பொழுது உங்களுக்கு 100% தெரியும், கர்த்தர் எனக்காக தான் அந்த வார்த்தை பேசுறாருன்னு தெரியும். அல்லேலூயா. சுகவாழ்வு சீக்கிரத்துல துளுக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறினா மாறும். அல்லேலூயா. கட்டிப்பான நன்மையை தருவார். அதிசயங்களை உனக்கு செய்வேன் அப்படின்னா செய்வார். நீ போகலாம், உன் வீட்டில் எல்லாரும் சுகமா இருப்பாங்கன்னு சொன்னா சுகமா இருப்பாங்க. அது ஆனா என்ன பண்ணணும்னா, அது எனக்கு தான் சொன்னாருன்னு சொல்லி உங்களுக்கு அந்த கான்சியஸ் இருக்கு. சொல்லிட்டு அங்க போயிட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தையை சொன்னீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பதான் நீங்க கரெக்டா தேவனோடு கூட, தேவனும் நீங்களும் அவருடைய வார்த்தையும் அப்படியே ஒன்றா இணையும் போதுதான் கர்த்தர் அந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். தாவீது அதான் செய்யறாரு. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு, இதெல்லாம் உனக்கு நடக்கும், உன் பிள்ளைக்கு நடக்கும், உன் சந்ததிக்கு நடக்கும், உன் சந்ததியில உன் சந்ததி எப்பொழுதும் அந்த உன் சிங்காசனம் நிலை பெற்று இருக்கும், அது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்ச உடனே அந்த வார்த்தையை உள்ள ஏத்துக்கிட்டு தாவீது உள்ளே பிரவேசித்து ஜெபத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு நன்மைகளை செஞ்சீங்க, இன்னும் என்னெல்லாம் செய்ய போறீங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த குவாலிட்டி இருக்கணும். இந்த குவாலிட்டி என்னைக்குமே மறக்காதீங்க. நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வேன் தெரியுமா? என் மனைவி கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும், ஜெபிப்பேன். என்ன ஜெபிப்பேன் தெரியுமா? ஆண்டவரே என்னை மூடி மறைத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி உமக்கு நன்றி. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் என்னென்ன பேசுகிறீரோ அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நடக்கணும், அவங்க நம்பணும் ஆண்டவரே. ஒன்று. ரெண்டாவது, என்னோடு கூட கர்த்தர் என்ன பேசினாரோ அந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்லுவேன். நான் பேசுறேன் இல்லையா, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஆண்டவர் சொல்லுவார், இது உங்களுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லுவார். பேசுறது நானா இருந்தாலும் அந்த வார்த்தை எனக்கே ஆண்டவர் சொல்லுவார். அப்ப அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் போயிட்டு நான் உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். மனைவி வேணா கேட்டு பாருங்க, ஜெபம் பண்ணாம நான் போக மாட்டேன், வெளியே போக மாட்டேன். வீட்டு போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ண நான் சர்ச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போயிட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு உட்காந்து ஜெபத்துல உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான். ஏன் அப்படின்னா இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். சபை விட்டு போன உடனே கறி எடுத்துவா, மட்டன் எடுத்துவா, சிக்கன் எடுத்துவா, அதை பண்ணியா இதை பண்ணியா, நெவர். வீட்டுல போன உடனே ஒரு 5 நிமிஷம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை சுமந்துட்டு போங்க.
சுமந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு உடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணீங்களா ஆண்டவரே, உடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பீங்க நான் நம்புறேன், எனக்கு காண்பிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஆண்டவர் அவருடைய வார்த்தை 3 பேர் ஒண்ணாயினீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட்.